வெல்கம் டு நீட் சென்னை. இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எம்சிசி 2025க்கான கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. இதுல ரவுண்ட் 1க்கான முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட்ல என்ன சொல்லிருக்காங்க, எது சொல்லிருக்காங்க, அதை எப்படி செய்யணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறதான் முக்கியமா பார்க்க போறோம். இப்ப ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட் கிடைச்சிச்சு, நீங்க ஒரு காலேஜ் அட்மிஷன் போட்டீங்க, இப்ப ஏதோ சம் ரீசனுக்காக ரிசைன் பண்றீங்க. அப்போ அந்த கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் mcc.nic.in இந்த வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இது மஸ்ட் வாட்சான ஒரு விஷயம், அர்ஜென்ட் அட்டென்ஷன் நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க அந்த நோட்டீஸ் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். முதல் ஸ்டெப்பா நீங்க என்ன பண்ணணும்னா, எம்சிசி போர்ட்டல்ல லாகின் பண்ணி அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்லைன்ல ரெசிக்னேஷன் லெட்டரை ஜெனரேட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நீங்க ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து விசிட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சிச்சோ அந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த காலேஜ்ல போயிட்டு டைரக்டா விசிட் பண்ணி அவங்க கிட்ட நீங்க சொல்லணும், நாங்க வந்து ரிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷனா டைரக்டா நீங்க விசிட் பண்ணி சொல்லணும். இதுக்கான டைம் லைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 21 ஆகஸ்ட் மார்னிங் 11 AM ல இருந்து 25 ஆகஸ்ட் ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இந்த டைம்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் உங்களோட லாஸ் ஆகாது. நீங்க எவ்வளவு செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் கொடுத்தீங்களோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்டா கொடுத்துருவாங்க. சோ அது மிஸ் பண்ணாம கண்டிப்பா இந்த டைம்குள்ள நீங்க போயிட்டு உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ் ஆகாம பாத்துங்க. இது எல்லாத்துக்கும் மேலாக ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இந்த எம்சிசி போர்ட்டல்ல லாகின் பண்ணி ரெசிக்னேஷன் லெட்டர் நீங்க ஜெனரேட் பண்ணி கையில எடுத்துட்டு போகலன்னா உங்களுக்கு உங்களோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆகாது. அதாவது நல் அண்ட் வாய்டா சொல்லிடுவாங்க, நீங்க ரெசிக்னேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்போ உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டும் லாஸ் ஆயிரும், உங்களோட ரெசிக்னேஷன் பண்ண முடியாம போயிடும். சோ மிஸ் பண்ணாம இந்த விஷயத்த கண்டிப்பா ரெசிக்னேஷன் லெட்டர் ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு போங்க. அப்பதான் நீங்க வந்து ரெசிக்னேஷன் பண்ண முடியும். சோ இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டவுட் இருந்தா இந்த கான்டாக்ட் டீடைல் எங்களை அப்ரோச் பண்ணுங்க. நம்ம பாத்தீங்கன்னா நீட் ரிப்பீட்டட் கோர்ஸ் அண்ட் கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம். அதை பத்தி டவுட்டோ புரியா இருந்தா இந்த நம்பர்ல எங்களை அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.